கடந்த 2 ஆட்சியா நான் நோட்டா தான் போடுறேன். இங்கே தான் தலைவர் லைட்டாக சொதப்பிட்டார். நோட்டாக்கு போட்டு என்ன யூஸ்? தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய கட்சி வருகிறது. அவர்கள் ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய கடந்த காலத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவங்க கடந்த காலத்தை எப்படி பார்க்க முடியும்? அவங்க ஒன்றும் பொலிட்டிக்கல் பவரில் கடந்த காலத்தில் இருந்ததே இல்லையே. திருமணத்தின் போது வாக்குறுதி கொடுப்பார்கள். மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் நான் பிரிய மாட்டேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுப்பார்கள். அந்த வாக்குறுதி விஜய் நிறைவேற்றிருக்கிறானா என்று கேட்டால் இல்லை. அது எல்லாருக்கும் தற்போது வெளியரங்கமாகிவிடும். இதெல்லாம் எனக்கு என்னுடைய ஒப்பீனியன் செம்ம ஜோக்காக இருக்குது. ஏன்னா விஜய் வாக்குறுதி கொடுப்பாருன்னா அப்போ டிஎம்கேல இருக்கிறவங்கலாம் கல்யாணம் பண்ணும்போது வாக்குறுதியே கொடுக்க மாட்டாங்களா? அரசியல் சீசன் முடிவுக்கு வந்துருச்சா அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா நமக்கு அரசியல் முக்கியம் இல்லை, அதை ஒரு டூலாக யூஸ் பண்ணி கிறிஸ்தவம் அப்படின்ற போர்வையில் இருக்கிற பசுத்தோல் போற்றிய ஓநாய்களை வெட்ட வெளிச்சமாக காட்டுறது தான். அதனால் அது எலெக்ஷன் முடிஞ்சாலும் நமக்கு எப்போல்லாம் கண்டென்ட் கிடைக்குதோ அப்போல்லாம் போடலாம். ஆனால் ஒரு சின்ன வீடியோ, என் ஓட்டு யாருக்கு, வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம், வாங்க. இந்த சீசன் ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்ல மாட்டேன், எங்கள் பிரிஸ்லி சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பாருங்க, எழுப்புதலுக்கு சாதகமான ஆட்சி கட்சின்னு இந்த பூமியில ஒண்ணு கிடையவே கிடையாது. அதை நான் கொஞ்சம் லைட்டாக ஆல்டர் பண்ணி சொல்கிறேன். கிறிஸ்தவத்துக்கு சாதகமான கட்சி ஆட்சின்னு இந்த பூமியில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் அனைவராலும் பகைக்கப்படுவீர்கள் தான் என் ஆண்டவர் இயேசு சொன்னார். அதனால் அதை மாற்றி அமைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் நடக்காது. எனக்கு எந்த கட்சிக்கார மேலேயும் நம்பிக்கை கிடையாது. டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, டிவிகே, என்டிகே எவனையும் நான் நம்ப மாட்டேன். நான் நம்புறது ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் மேல உட்கார்ந்து ஆண்டு கொண்டிருக்கிறேன் என் கர்த்தரை. நானும் தான் ஜெபம் ஒண்ணுதான், ஆண்டவரே உங்க ஆட்சி இந்த பூமியில் வருவதாக. ஆனா இது அவர் எந்த ஆட்சியை மீன் பண்றாருன்னு தெரியல. ஆனா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல அப்படின்ட்டார். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்துக்குரியவர்களாக இருக்காதீங்கன்ட்டார். அதனால் இங்கே எந்த ஆட்சி வருது போகுதுன்றதை பற்றிலாம் பெருசாக எனக்கு ஈடுபாடு அறவே கிடையாது. நீ யாருக்குடா ஓட்டு போடணும்னா நான் நோட்டாக்கு தான் போடுறேன். கடந்த 2 ஆட்சியா நான் நோட்டா தான் போடுறேன். இங்கே தான் தலைவர் லைட்டாக சொதப்பிட்டார். நோட்டாக்கு போட்டு என்ன யூஸ்? நான் கூட ஏதோ பழைய கட்டு கதைகள்லாம் வச்சுருந்தாங்க. என்னென்னா நோட்டாக்கு போட்டால் ஆட்சி கவிழ்ந்துடும், நோட்டா அதிகமாக வந்தால் அப்படின்லாம். அப்படியும் இல்லை. நோட்டாவும் நான் போடாமல் வீட்டில் இருக்கிறது ஒன்று. அதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நான் போடாமல் வீட்டில் உட்காந்தேன்னா ஏன் ஓட்டை வேறு யாராவது மிஸ்யூஸ் பண்ணி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோட்டாக்கு போட்டேன்னா என் ஓட்டை நான் நோட்டாக்கு போட்டேன், திருப்பி இன்னொருத்தர் யாரும் போட முடியாது அப்படின்னு ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அது கூட உண்மையாக தெரியல. ஏன்னா இவிஎம்லாம் கை வைக்கிறதா சொல்கிறாங்க, வைக்கலான்றாங்க, வைக்க முடியாதுன்றாங்க, வைக்கலான்றாங்க, ஹேக் பண்ணலான்றாங்க, ஹேக் பண்ண முடியாதுன்றாங்க. சரி, நம்ம கைக்கு மீறி உள்ளதை பற்றி நமக்கு எதுக்கு? ஸோ நம்ம கையில் இருக்கிறது நோட்டாக்கு போட்டால் நம்ம ஓட்டை வேறு யாரும் போட முடியாது. அது ஒன்று தானே தவிர அது ஆட்சி மாற்றத்துக்கோ இல்லை ஆட்சி கண்டினியூ ஆகணுன்ற நம்ம நினைக்கிறதுக்கோ எதுக்கும் உதவுமான எதுக்குமே உதவாது. நோட்டா என்னை பொறுத்தளவு ஒன்றுத்துக்கும் உதவாது. ஸோ அதில் போட்டு இவர் ஓட்டை வேஸ்ட் பண்ணி என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. சரி, இப்போது விஷயத்துக்கு வரும். நான் யாருக்கு ஓட்டு போடுவேன் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்றையும் பார்த்துருவோம். நம்ம பிரவீன் டேனோ ஒரு சில விஷயங்கள் அவர் நல்லா தான் சொல்லியிருந்தார். சரியா, ஓட்டு போடணும், நம்ம உலகத்துக்குரியவன் அல்ல அப்படின்றதுக்காக அப்படியே மொத்தமாக எல்லாத்தையும் விட்டுட்டு போகக்கூடாது, எல்லாம் கரெக்டு தான். ஏன்னா ஆப்வியஸாக இது 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 இதையே ஒரு பொழப்பாக இருக்கக்கூடாது. இது எனக்கு வேலையும் கிடையாது, இது என்னை அஃபெக்ட் பண்ண போகிறதும் இல்லை. இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் பண்ணலனாலும் ஒரு ரியல் கிறிஸ்டியனை இது அஃபெக்ட் பண்ண போகிறதே இல்லை. சரியா, அது அவங்களுடைய கான்சியஸை பொறுத்து. ஒரு சிலர் இல்லை நம்மளுடைய கடமையை நிறைவேற்றணும், நம்ம நியாயமானதை செய்யணும்னு நினைப்பாங்க. நான் அவங்கள வரவேற்கிறேன். ஒரு சிலர் மேபி உண்மையாகவே அவங்க கிறிஸ்டியன் நல்ல ஹார்ட்டோட இதில் நான் பங்கேற்கக்கூடாது, எலெக்ஷன் எனக்கு வேண்டாம், அரசியல் எனக்கு வேண்டாம், யார் வரணும் வரக்கூடாதுலாம் மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோன்னு ஒதுங்கி இருந்தாலும் அவர்கள் மீது தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரியா, ஏன்னா அவங்க கான்சியஸ் கரெக்டாக இருந்து உண்மையிலே இப்படி நினச்சாங்கன்னா சூப்பர் தான். ஏன்னா நமக்கு 1008 வேலை இருக்குது, எக்கச்சக்கமாக வேலை இருக்குது ராஜ்யத்தில். அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இப்போ நான் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு நான் பாத்திரனானா இல்லை. ஏன்னா நான்
பல கேவலமான விஷயத்தில் என் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. அப்படி இருந்துட்டு இது அப்படின்னு சொன்னால் அது வேறு. ஆனால் ஜென்யூனாக ஒரு கிறிஸ்தவனா பயங்கர ஃபோக்கஸ்டாக ராஜ்யம்னு இருந்தால் அது பைத்தியக்காரத்தனம் அல்ல, அது பரிசுத்தவான்னு தன்னை காட்டுறதும் அல்ல. ஜென்யூனாக கூட அப்படி இருக்கலாம். சரியா? ரொம்ப ரேர் தான், இருந்தாலும் இருக்கலாம். சரி, இப்போ என்னுடைய இதுக்கு வரும். நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்? பிரவீன் இன்னும் சொன்ன விஷயத்தில் ஒரு சின்ன லாஜிக்கை மட்டும் பார்த்துருவோம். அது தரம் பிரிக்க முடியும். இதுல இவர் 1ஆம் நம்பர் அயோக்கியன், இவன் 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், இவன் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்துகிறவன் தான், ஆனால் கொஞ்சமான பாதிப்பு ஏற்படுத்துகிறவன், இப்படி ஒரு கேட்டகரியை நம்மால் கண்டிப்பாக பிரிக்க முடியும். ஓகே, இதை நான் வந்து 100% ஏற்கிறேன். நமக்கு 100% பர்ஃபெக்டானவர்கள் வாய்ப்பே இல்லைன்றதுனால எரியிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு சூஸ் பண்ணுறது ஒரு வாஸ்தவமான பேச்சு தான். ஆனால் இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா 2 கொல்லி தான் எரிஞ்சிருக்கு, இன்னும் 2 கொல்லி எரிய ஆரம்பிக்கவே இல்லை. டிஎம்கே பல காலமாக எரிஞ்சிருக்கு. அது என்னை பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம பேசுவோம். அடுத்து ஏடிஎம்கே பல காலமாக எரிஞ்சிருக்கு. இந்த 2 கொல்லியும் யூஸ்லெஸ். ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அடுத்து 2 கொல்லி இப்போது ஹோப்ஃபுல்லாக இருக்குது. யாருன்னா நாம் தமிழர் கட்சி, டிவிகே. நடுவில் நிறைய கொல்லி வந்து கொஞ்சம் கூட பத்தாமல் அணைஞ்சு போயிடுச்சு. யார்? எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த், வைகோ, திருமாவளவன், இல்லை யார், எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் வந்து சுள்ளி மாதிரி, இந்த கொல்லி எரியறதுக்கு யூஸ் ஆகிறதுக்கு சுள்ளி மாதிரி வச்சு நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போச்சு. இப்போது இருக்கிறது 2 கொல்லி தான் எரிஞ்சிருக்கு. அதில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு பார்க்கலான்னு பார்த்தா இந்த 2 கொல்லி இன்னும் எரியாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எரிய வச்சாதான் மொத்தத்தில் எரியிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு பார்க்க முடியும். கரெக்டு தானே? ஏன்னா 2 கொல்லி எரிஞ்சு பார்த்தாச்சு, இன்னும் 2 கொல்லி எரிய வச்சு பார்க்கல, எரிய வச்சு பார்க்கணும். ரைட்டா? அப்போது இந்த 4ல் எப்படி பெட்டராக சூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. 2-3 ஐடியா கொடுக்குறாரு, அதில் ஒரு ஐடியாவை மட்டும் பார்ப்போம். ஒரு வாக்குறுதிகள், எல்லா கட்சிகளும் வாக்குறுதிகள் கொடுக்கிறார்கள். அந்த வாக்குறுதிகளை அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். இதுல யார் சொன்ன வாக்குறுதிகளை ஓரளவுக்காவது நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அது ஒரு கிரைட்டீரியா. ஓகே, நல்ல கிரைட்டீரியா. ஆனால் எப்படி பார்க்க முடியும்? 2 பேர் தானே பவரில் இருந்து காமிச்சிருக்கிறாங்க. மீதி 2 பேருக்கு அந்த ஆப்ஷனே கிடைக்கலையே. இரண்டாவது, இதுல யார் வந்தால் அதிக அளவிலே கொள்ளையடிப்பார்கள், ஊழல் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள், யார் வந்தால் ஊழல் செய்ய மாட்டார்கள் அல்லது கொஞ்சமாக ஊழல் செய்கிறவர்களாக இருக்கிறார். இதையும் எப்படி பார்க்க முடியும்? 2 பேர் தான் வந்து ஊழல் செய்வாங்களா இல்லையா, செய்வாங்கன்னு காமிச்சிருக்காங்க. மீதி 2 பேர் வரவே இல்லையே. வந்தால் தானே நம்ம அவங்கள அரியணையில் உட்கார வச்சா தானே செய்வாங்களா இல்லையான்னு நம்ம பார்க்க முடியும். சிலர் என்னது, அவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள் என்று தெரிந்து நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சீமான் கொடுக்கிற வாக்குறுதிகள், சீமானுக்கு அவர் ஜெயிப்பதற்காக, தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வர் ஆவதற்காக அவர் எலெக்ஷன்ல நிற்கவில்லை. இந்த டவுட் எனக்கும் இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல கூட ஜெயிக்கணுன்ற லெவலில் அவங்க பண்ணுறாங்களா, உண்மையிலே ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரில. இப்போ இல்லைன்னா இப்படி சொல்லலாம், அங்கே கட்சியில் இருக்கிற எல்லாரும் அப்படி இருக்கிறாங்களான்னு தெரிலன்னு சொல்ல முடியாது. ஆனால் பர்டிகுலராக சீமான் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரான்னு தெரில எனக்கு. நான் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டும் கிடையாது, இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பார்க்குறவனும் கிடையாது. சும்மா அரசல் புரசலாக பார்க்குறத வச்சு சொல்கிறேன். சரியா? அதனால் இதெல்லாம் வந்து என்னை பெருசாக, என்னுடைய வாயின் வார்த்தைகளை பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்க மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வரக்கூடாதுன்னா அவனை போட்டு திட்டுருக்காங்க. ரஜினி வரேன்னு சொன்னதுக்கு ரஜினி வரக்கூடாதுன்னு அசிங்கமாக அவங்க ஃபேமிலி, அவங்க மகள் தனுஷ் எல்லாரையும் அசிங்கமாக திட்டுறாங்க. அவன் வரல, உடனே விஜய் வரானோடனே அசிங்கமாக திட்டுறாங்க. ஃபஸ்ட்டு வரதுக்கு முன்னாடி நார்மலாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது. ஆனால் அவங்களுடைய கட்சியில் நிறைய பேர் வந்து ஜென்யூனாக மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், சீமான் பயங்கரமாக நல்லது செய்வார்னு நம்பி பயணிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சரியா? ஸோ ஆப்வியஸாக அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். தொடர்ந்து பார்ப்போம். நிறைவேற்றுவதற்கு சாத்தியமில்லாத, சம்பந்தமே இல்லாத வாக்குறுதிகளை கொடுக்கிறார். அப்படியே எனக்கு தெரியல. நிறைய பாசிபிளான காரியங்கள் தான். ஏன்னா நான் சொல்கிறேன், நான் வந்து ஒரு விவசாயி. சரியா? வேணாம் அது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். என்னுடைய சொற்பொழிவு ஆற்றுன்னு ஆற்றுறது லாஸ்ட்டாக ஆற்றுறேன். வேணுன்றவங்க கேட்கலாம், இல்லாதவங்க விட்டுடலாம். சரியா? இப்போ இந்த விஷயத்துக்கு மட்டும் வருவோம். ஜென்ரலாக சொல்கிறேன், அவர் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு வாக்குறுதி மாதிரி எனக்கு தெரியல. அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50%ஆவது நடத்தி காட்ட முடியும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். சரி, கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளிலே யார் சொன்னதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள்? முதலாவது திமுக கட்சியை பாருங்க. இதற்கு முன்பு 2021 அவர்கள்
கிட்டத்தட்ட 500 வாக்குறுதிகள் என்னவோ கொடுத்திருக்கிறார்கள். அதிலே எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள்? பல நிறைவேற்றி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 80%, 70லிருந்து 80% நிறைவேற்றி இருக்கிறார்கள். அப்படி எனக்கு தெரில. ஏன்னா இந்த எலெக்ஷன்ல இல்லைனா கூட அதுக்கு முன்னாடி வந்து பூரண மதுவிலக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி தெரில. தெரு ஒயின் ஷாப் இருந்து ரோட்டில் போயிட்டு வர்றதுக்கே எங்களுக்கு நிறைய பிரச்சனை தான் இருக்குது. நான் ஒரு இடத்துல மட்டும் சொல்லலை, நான் என்னுடைய கம்பெனி, என்னுடைய ஃபார்ம், என்னோடய வீடு, இவ்வளோ தூரத்துலேருந்து நான் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுறதுனால போகிற வழியிலலாம் எங்கெல்லாம் ஒயின் ஷாப் இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் பயந்து தான் போனோம். ஏன்னா அவன் ஃபுல்லாக போதையில் இருப்பான். நம்ம லைட்டாக ஏதாவது போனால் கூட அப்படின்னு அடிப்பான். நான் கண்ணால் நிறைய பார்த்துருக்குறேன். ஸோ அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி தெரில. வேறு என்ன சொன்னாங்க, நீட்டை ஒழிச்சிருவேன்னாங்க, அது பண்ணலை. நிறைய எல்லா மகளிருக்கும் 1000 ரூபான்னாங்க. கடைசியில் தகுதி உள்ளவர்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க, கொஞ்சம் பேர் கொடுக்கல. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னாங்க, குறைக்கலை. வேறு என்ன கமெண்ட் பண்ணுங்கள். எக்கச்சக்கமாக சொன்னாங்க, செய்யலை. குறிப்பாக கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படின்னாங்க. சான்ஸே இல்லை. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சான்ஸே இல்லை. ஏன்னா எங்கே போனாலும் இந்த ப்ராஜெக்டோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டு அதில் ஒரு பர்சன்டேஜ் போடுற மாதிரி 100% நடக்குது. வேறு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவேன்னாங்க. அதுக்கு எதுவும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரில. மேபி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். வேறு என்ன நிறைய சொன்னாங்க. மோஸ்ட்டாக எதுவும் செஞ்ச மாதிரி தெரில. குறிப்பாக நல்ல ரோடு போட்டு தரல. ஒரு சின்ன விஷயங்கள் செஞ்சு அந்த டிராஃபிக் இல்லாமல் பார்த்தா அவங்கவுங்க வீட்டுக்கு ஒரு 1 hour முன்னாடி போய் அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதை இவங்க பண்ணல. எல்லா நாளும் திருமுடிவாக்கத்தில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு ஜங்ஷனில் முட்டிக்கிட்டு எல்லோரும் நிற்கணும். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் வரைக்கும் நிற்கணும். அந்த 3 மணி நேரம் அவன் ரோட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக அந்த டிராஃபிக்கை மட்டும் கிளியர் பண்ணி கொடுத்தாலே அந்த ஒரு 3 hours அவன் வீட்டுக்கு போய் பீஸ்ஃபுல்லாக இருந்தானா அடுத்த நாள் ஃபுல்லாக அவன் சூப்பராக வேலை செய்யலாம். அதை அவங்க செஞ்சு கொடுக்கல. குண்டும் குழியுமாக இருக்கிற ரோட்டில் வண்டி ஓடி எல்லா வண்டியும் சீக்கிரம் போய் ரிப்பேர் ஆகி சர்வீஸ் சென்டரில் காசை அழுது தான் மிச்சம். அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருந்தா கூட பாதி பேருக்கு மன உளைச்சல் இல்லாமல் இருந்திருக்கும். பண்ணலை. ஆனால் எலெக்ஷன் நெருங்குற டைம் நல்லா இருக்கிற ரோடெல்லாம் பிடுங்கிட்டு புது ரோடு போட்ட கதைகள்லாம் உண்டு. என்னுடைய தெருவிலேயே நல்லா இருக்கிற ரோடை உடச்சி எடுத்துகிட்டு போட்டாங்க. ஸோ இப்படி அடிக்கிட்டே போகலாம். ஸோ அதனால் வாக்குறுதிகளை திமுக செஞ்சதுன்னு சொன்னால் சீமான் நாம் தமிழர் கட்சி வரும். நாம் தமிழர் கட்சி சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியுமா என்று கேட்டால் அது ஒன்று கூட நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாது. அதுவும் எனக்கு தெரியல. அப்படி ஒன்றும் தெரியல. நிறைய நடைமுறைக்கு சாத்தியம் உள்ளது மாதிரி தான் தெரியுது. இப்போ உடனே ஸ்பெசிஃபிக்காக நிறைய கேட்டிங்கன்னா தெரில. ஏன்னா அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு நான் ஃபுல்லாலாம் பார்க்கல. ஏதோ அரசல் புரசலாக ஏதோ கண்ணில் பட்டதை வச்சு சொல்கிறேன். ஏன்னா ஆமை வீட்டில் வச்சு பரிசல் மாதிரி போனாங்க, ஆமைக்கறி இதெல்லாம் தெரியும். அதெல்லாம் பச்சை பொய்ன்னு எல்லாம் தெரியும். சரியா? அதனால் அது மாதிரி நிறைய அடிச்சு விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல. அது எல்லா கட்சியும் அடிச்சு விட தான் செய்யும். டிவிக்கே அடிச்சு விடும், என்டிக்கே அடிச்சு விடும். ஏன்னா ரியாலிட்டியில் இப்போ டிவிக்கே என்டிக்கேலாம் ரியாலிட்டியில் அதெல்லாம் பாசிபிளாக இல்லையான்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு பொசிஷன் என்ன அப்படி ஒரு டைமாவது வாய்ப்பு கிடைச்சா தான் தெரியுமே, புரிஞ்சிக்கவே முடியும். சரி, ஆனால் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு தெரிஞ்சே போய் சொல்கிறாங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லைன்னு தெரிஞ்சே போய் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் இவ்வளோ காசு கொடுப்போன்றாங்க. முடியுமா? அப்போ ஏற்கனவே கடனில் இருக்குது அப்படின்றாங்க. அப்படி இருந்து இவங்களுக்கு முடியாதுன்னு தெரிஞ்சே ஏமாத்துறாங்க. அப்படி கணக்கு பண்ணால் தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய கட்சி வருகிறது. அவர்கள் ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய கடந்த காலத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவங்க கடந்த காலத்தை எப்படி பார்க்க முடியும்? அவங்க ஒன்றும் பொலிட்டிக்கல் பவரில் கடந்த காலத்தில் இருந்ததே இல்லையே. அப்போ ஹியூமன்னா அவங்க பொய் சொன்னாங்க அப்படின்னா அப்போ அவங்க பவரில் வந்தால் கண்டிப்பாக பொய் சொல்லலாம் அப்படின்னா அது இந்த லாஜிக் படி டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருமே பொய் சொல்கிறவங்க தான், எல்லாமே ஏமாத்துறவங்க தான். அது எப்படி? அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக சினிமாவில் நடித்தார். அப்போ சினிமாவில் நடிக்கும் போது சொன்னதை ஏதாவது நிறைவேற்றி இருக்கிறாரா என்று பார்த்தால் நிறைவேற்றவில்லை. உதயநிதி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேற்றினாரா அப்படின்னு பார்த்தாலும் இல்லையே. 2011, 12 அந்த காலகட்டத்திலே நான் இனிமேல் சிகரெட்டில் பிடிப்பது போல திரைப்படங்களில் நடிக்க மாட்டேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியை 1 வருஷம் 2 வருஷம் கூட தக்க வைக்க முடியவில்லை. அடுத்தடுத்த வருடங்களே அந்த வாக்குறுதியுமே வாஸ்தவமான பேச்சு தான். தப்பு தான். அது கேவலமான ஒரு செயல் தான். சிகரெட்டு பிடிச்சா மக்களுக்கு ஒரு பேட் இம்பேக்டை கிரியேட் பண்ணும். சின்ன பசங்கள்லாம் சிகரெட்டு வைக்கிறதுக்கு காரணமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சும் ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறான்னா அவன் மனுஷனே கிடையாது.
அவன் மனுஷனே கிடையாது. விஜய் ஒரு மனுஷனே கிடையாது. அவன் வந்து ஒரு கேவலமானவன். ஏன்னா இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம யோசித்து பார்த்தா உண்மையிலே, ஏன்னா விஜய்னாலே எனக்கு நல்லா தெரியும், அந்த மாதிரி ஸ்டைல் பண்ணி கெட்டு போனவர்கள் பல பேர் இப்படி இருக்குது, இப்படி கெடுவாங்கன்னு நல்லா தெரியும். ஆனால் பண்ணாங்க அப்படின்னா கேவலமானவங்க தான், யாரும் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக உதயநிதி ஸ்டாலினும் இல்லை எடப்பாடியும் இல்லை வேறு யாரும் புனிதமானவர்கள் ஆகிடுவாங்களா? அவங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையா? நம்ம பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்டை கொண்டு வந்து இங்கெல்லாம் பார்த்தோன்னா நடக்குமா? சரி, அப்படியே பார்ப்போம். உதயநிதி ஸ்டாலின் கூட தான் நான் அரசியலுக்கே வரமாட்டேன், அரசியல் குடும்பத்தில் வந்தாலே அரசியலுக்கு வரணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்னன்னு கேட்டார், வந்தார். அப்புறம் எம்எல்ஏ ஆக மாட்டேன்னா ஏதோ சொன்னார், தெரில எனக்கு. அதுக்கப்புறம் டெப்யூட்டி சிஎம் ஆக மாட்டேன்னாரு, ஆனார். அப்போ அதெல்லாம் வாக்குறுதி மீறினது இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடாதா? இப்போ உடனே என்ன டிவிக்காரன்னு நினச்சிக்காதீங்க, சத்தியமாக இல்லை. நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு லாஸ்ட்டாக சொல்லுவேன். எனக்கு சும்மா இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும்னு தோணுச்சு, அதனால கேட்குறேன். விஜயுடைய திருமணம் கிறிஸ்தவ முறைப்படி நடந்தது லண்டன்ல. கிறிஸ்தவ முறைப்படி ஒரு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் திருமணத்தின் போது வாக்குறுதி கொடுப்பார்கள். மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் நான் பிரிய மாட்டேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுப்பார்கள். அந்த வாக்குறுதி விஜய் நிறைவேற்றிருக்கிறானா என்று கேட்டால் இல்லை. அது எல்லாருக்கும் தற்போது வெளியரங்கமாகிவிட்டு. இதெல்லாம் எனக்கு என்னுடைய ஒப்பீனியன் செம்ம ஜோக்காக இருக்குது. ஏன்னா விஜய் வாக்குறுதி கொடுப்பாருன்னா அப்போ டிஎம்கேல இருக்கிறவங்கலாம் கல்யாணம் பண்ணும்போது வாக்குறுதியே கொடுக்க மாட்டாங்களா? ஒரு முதல் மனைவியை கல்யாணம் பண்ணும்போது நான் உனக்கு மட்டும் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு அந்த மனைவி கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாங்களா? கல்யாணம் பண்ணும்போதே நான் இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா? இல்லை அவங்கெல்லாம் அவங்களுக்குள்ள நிறைய ஓஸ் எடுத்து அதை பிரேக் பண்ணியிருக்கவே மாட்டாங்களா? இல்லைன்னா அவங்கெல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு தான் இருக்கிறாங்கன்னு பிரபிண்டினும் நினைக்கிறாரா? இந்த ஸ்டாண்டர்டெல்லாம் நம்ம உலகத்தில் உள்ள பொலிட்டீஷியன்ஸ் தான் எதிர்பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. சாதாரணமாக எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். 4 பேர் நிற்கிறாங்க, இல்லை 5 பேர் வராங்க, இவங்க போய் சொல்லிகிட்டு இருக்காங்க, எல்லோரும் போய் சொல்கிறாங்கன்னு தெரியும், எல்லோரும் ஊழல் பண்ணுறாங்கன்னு தெரியும், எல்லோரும் மக்களை, அதாவது இன் ஜென்ரல் மனுஷன் வந்து மனுஷன் மாதிரியே கிடையாது. கிட்டத்தட்ட நான் என்ன மனசில் வச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கூடாங்க, நாய் குணம் நிறைய பேருக்கு உண்டு. என் டெரிட்டரி, என்கிட்ட பவர் இருந்தால் நான் எல்லாரையும் சப்ரஸ் பண்ணுவேன். யாருக்கு பவர் இருக்கோ அவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிறவங்கள மிதின்னு மிதிப்பாங்க. அது எல்லா இடத்துலையும் பொருந்தும். மக்களை ஒரு பொருட்டாக கூட நினைக்க மாட்டாங்க. எப்படி கிறிஸ்தவ மத போதகர்கள் மக்களை ஒரு பொருட்டாக கூட நினைக்க மாட்டாங்களோ அதே மாதிரி இவங்களும் மக்களை ஒரு பொருட்டாக கூட நினைக்க மாட்டாங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்கும். சரியா? இப்போ இவ்வளோ தூரம் நான் ஆற்றிட்டு உங்களுக்கு ஏதோ நான் சொன்னேன்னா இல்லையான்னு கூட தெரில, இருந்தாலும் நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்கிறேன். சரியா? இப்போது இனிமேல் நான் சொல்கிறதெல்லாம் வந்து சும்மா ஏதோ எனக்கு பேசணும்னு தோணுது, பேசுகிறேன். நான் வளர்ந்த விதம் ரொம்ப 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 செக்யூர்டாக வளர்ந்தேன். சரியா? எப்படின்னா எங்கள் அப்பாவோ என் அப்பாட்ட வேலை செய்கிறவங்களோ என்னையும் என் தம்பியும் ஸ்கூலுக்கு கொண்டு விடுவாங்க. ஸ்கூல் முடிஞ்சுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வாசல்லையே வெயிட் பண்ணுவாங்க. வெளில வந்தோடனே அப்படியே கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுருவாங்க. வீடு ஸ்கூல். அந்த டைமில் என்னுடைய ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து யாரு கூடயும் சேர விட மாட்டாங்க. எங்கே சேர்த்தாலும் கெட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்கூல், வீடு, ஃப்ரைடேனா என் மாமி வீடு, மண்டே ஆனால் ஸ்கூல்லேருந்து வீடு, ஃப்ரைடே வரைக்கும் ஸ்கூல் வீடு, ஃப்ரைடே ஆனால் மாமி வீடு, மண்டே ஆனால் அங்கேருந்து டைரெக்டாக ஸ்கூல்லேருந்து வீடு. இதுதான் எனக்கு தெரியும். ஸோ பேசிக்கலாக எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு டியூப்லைட் மாட்டணுன்னா கழட்டணுன்னா கூட தெரியாது. அப்போது அந்த காலத்தில் எலெக்ஷனுக்கு இந்த கேம்பெயினுக்கு பாண்டியன்னு ஒரு ஆக்டர் வராரு. சரியா? பயங்கர வெள்ளையாக இருக்கார். படத்தில் கூட அவர் அந்த அளவுக்கு வெள்ளையாக இல்லை, நேரில் அவ்வளோ வெள்ளையாக இருக்கார். நாங்கள்லாம் இப்படி வெள்ளையாக ஒருத்தர் இருப்பானா அப்படின்னு பேசுகிறோமே தவிர அரசியல், அவர் எந்த கட்சி, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. இதுதான் என்னுடைய அரசியல் அறிவு. நான் வளர்ந்த காலங்கள், அதாவது சின்ன பையன்லேருந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும். சரியா? லைஃப்னால் என்னென்னு எனக்கு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. 4 சவத்துக்குள்ளே இருக்கேன். எனக்கு எல்லாமே கிடைக்கும். எனக்கு சாப்பிட என்ன வேணுமோ கிடைக்கும். எனக்கு டீசெண்டான ட்ரெஸ்ஸு கிடைக்கும். நல்ல ஸ்கூல், நல்ல காலேஜு. நான் கொஞ்சம் மார்க் கம்மினாலும் எங்கள் அப்பா இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி எஸ்விசி காலேஜில் சீட் வாங்கி கொடுத்தாங்க. அது படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதமோ என்னமோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கிலாண்டுக்கு படிக்க போனேன். இங்கிலாண்டுக்கு படித்து இங்கே வந்து மேரேஜ் பண்ணுற வரைக்கும் பெரிய அளவில் உலகம் தெரியாது. மேபி மேக்ஸிமம்
பஸ்ஸில் ஒரு 4 இடத்துக்கு போகிறதுக்கு கற்றுக்கிட்டேன். அதுவும் அந்த காலேஜ் முடிச்சுட்டு லீவ்லலாம் வெளியில் சுற்றுனதை வச்சு. பைக்கு நல்லா ஓட்டுவேன், கார் ஓரளவுக்கு டீசெண்டாக ஓட்டுவேன். அதுவும் இப்போ ரீசெண்டாக ஆக்சிடெண்ட்லாம் பண்ணி எனக்கே என் டிரைவிங் மேலே நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, வயசாகிடுச்சு. மற்றபடி அவ்வளோதான் சரியா. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் தான் ஓரளவுக்கு லைஃப்பில் இவ்வளோ இருக்குது, நம்ம சம்பாதிக்கிறோம், ஃபேமிலி இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்லாம் தெரிய வருது. அப்போ கூட ஃபுல்லாக இல்லை. அதுக்கப்புறம் நான் ஆஸ்திரேலியாவுக்கு வேலை தேடி போகிறேன். போய் கொஞ்ச நாள் 1 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் சமாளிக்க முடியாமல் பயந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஓடி வந்துட்டு இங்கே அப்படி இருக்கேன். அப்படி இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் நான் இண்டிவிஜுவலாக நானாக ஒன்று செய்கிறேன். அதை செய்யும்போது தான் அரசியல்வாதிகள் நேரடியாக நம்ம அவங்கள்ட்ட ஏதோ ஒரு பர்மிஷனுக்காகவோ இல்லைனா ஒரு வரி கட்டுறதுக்காகவோ இல்லை எதுக்கோ போனால் அவங்க எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க, நம்ம எப்படி அவங்கள்ட்ட நடந்துக்கணும் இப்படின்றதெல்லாம் பார்க்க நேரிடுது. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுறேன், நம்மளை சுற்றி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு. எவ்வளோ பிரச்சனைகள்? எல்லாமே பிரச்சனை தான். ஒரு கரண்ட்டு கனெக்ஷன் எடுக்கணுன்னா பிரச்சனை, ஒரு டெம்பரரி சர்வீஸ் எடுக்கணுன்னா பிரச்சனை, அந்த டெம்பரரி சர்வீஸை க்ளோஸ் பண்ணணுன்னா பிரச்சனை. எது எடுத்தாலும் லஞ்சம். காசு கொடுக்காம ஒரு வேலையும் நடக்கக்கூடாது. ஆனால் நான் லீகலிஸ்டிக்காக இருக்கேன், லஞ்சம் கொடுக்கவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு முடிவு எடுக்கிறேன். செய்ய முடியுதா? இப்படி நான் எந்த முடிவு எடுத்தாலும் என்னால் செய்ய முடியல. ரொம்ப 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 நொந்து நூடுல்ஸ் ஆகிற ஏசப்பா என்னால் முடியல. நான் என்ன பண்ணுறேன்னா அப்போ எனக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. எங்கள் அப்பா எனக்கு போனால் போதுன்னு அந்த இடத்த காம்பவுண்டு போட்டு ஒரு பில்டிங் கட்டி ஒரு கரண்ட்டு எடுத்து ஒரு ஷெட்டு போட்டு உனக்கு கொடுத்துட்றேன், மேற்கொண்டு நீ பொழைக்கிறியோ அது உன் விருப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 லட்சம் கேஷையும் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்து இதுக்கு மேலே உன் விருப்பம்னு என்னை தனியாக அங்கே விட்றாரு. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஓகே நான் உண்மையிலே விவசாயம் ஃபார்ம் அப்படின்னு போகணுன்னு நினச்சதே ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு கம்பெனியோ வச்சா எப்படியும் இவங்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்தாகணும், இவங்கள்ட்டேருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது, எல்லாத்துக்கும் லஞ்சம், இதுலேருந்து தப்பிக்கணுன்னு தான் ஃபார்முக்கு ஓடுறேன். ஏன் நான் பாட்டுக்கு விவசாய விளைபொருள் விற்கிறேன், அதுக்கு டேக்ஸும் கிடையாது, விற்றுக்கிறேன், கிராமம் சந்தைலாம் போகிறேன், சோர்ஸ் பண்ணுறேன், விற்றுக்கிறேன், இப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு ஓட்டுறேன். அப்போ தான் நாம் தமிழர் கட்சி உடைய வீடியோஸ்லாம் பார்க்குறேன், பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிறேன். நான் இப்போ இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது எல்லாமே ஆப்வியஸாக நான் ஒரு கிறிஸ்டியனாக மாறினதுக்கப்புறம் தான், மறுபடியும் பிறந்ததுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் சரியா. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அறிவு அன்றைக்கி இருந்துதான் தெரில. அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் ஈர்க்கப்படுறேன். பயங்கரமான பேச்சுக்கள்லாம் பயங்கரமாக இருக்குது, விவசாயம் சார்ந்து இருக்குது. எனக்கு ஓரளவுக்கு அது அப்போது அன்னைக்கு விவசாயத்துலேயே எனக்கு ஃபுல் நாலேஜ் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு அன்றைக்கி கிடையாது. எனக்கே பேசிக். அப்போ தான் எனக்கு ஒன்றுமே தெரியாது, உலகமும் தெரியாது, எதுவுமே தெரியாமல் துப்புக்கிட்டே இங்கே வரேன். அப்போது நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவங்க இந்த வாட்டி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் என் கை கரைப்படாத கைன்னு எல்லார்ட்டையும் பெருமையாக சொல்லுவேன். ஏன்னா நான் ஓட்டு போட்டதே கிடையாது, ஏன்னா அதை பற்றி நான் கேர் பண்ணதே கிடையாது. ஓட்டு போடுறதே ஒரு பாவம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எதுக்கு அது? இன்றைக்கும் நான் அப்படி தான் நினைக்கிறேனுங்களா, அது ஓட்டு போடுறது பாவம்னு நினைக்கல, ஏதோ நடக்குதுப்பா எனக்கு என்ன, அப்படி தான் இருக்கேன். அன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன், ஓட்டு போடுறது ஒரு பாவம், நான் ஏன் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும், இவங்களுக்கு அப்படின்னு இருக்கிற டைமில் இந்த நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் கேட்டு ஆமாம் ஏடிஎம்கே டிஎம்கே நான் ஃபெட்டப் ஆகிட்டேன். ஏன்னா எல்லாரையும் பார்த்துட்டேன். ஆனால் அதில் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, டிஎம்கே ரொம்ப அராஜகமாக ரொம்ப அடமெண்ட்டாக எல்லாம் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே கொஞ்சம் கம்பேரபிளி கொஞ்சம் கம்மியாக அடமெண்ட்டாக அந்த அரகண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சரியா. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி பயங்கரமாக பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு பயங்கர இதில் இருக்கிற அப்போ தான் 2 விஷயம். ஒன்று, இவரே தண்ணி அடிச்சுட்டு பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ வருது. அவர் டயர்டாக கூட இருந்திருக்கலாம் தெரில, சீமான். அதுக்கு அடுத்தது தான் அந்த ஆக்ட்ரஸ்ஸு, டக்குன்னு பேர் வரல, சரி, அந்த ரிலேஷன் இதெல்லாம் வருது. அதில் இவர் ரொம்ப கொச்சையெல்லாம் பேசுகிறாரு. நான் என்ன பனைமரத்து காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் பலாத்காரமாக பண்ணேன் அந்த மாதிரி ஏதோ கேட்குறாரு. ஸோ எனக்கு ஏன்னா நான் கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்டில் தானே பார்க்குறேன், எல்லாரையும் பயங்கர இதில் தானே பார்க்குறேன். சாட்டை துரைமுருகன்லாம் 100% தூய்மையானவன், உலகத்துலேயே உண்மையிலே தூய்மையானவங்களாம் இருக்காங்க, அவங்க நேர்மையாக தான் பண்ணுவாங்க அப்படிலாம் நான் நம்புகிறேன். என்னுடைய அறியாமையை பார்த்துக்கோங்க சரியா.
இப்போ தெரியுது என்னென்ன நடக்குதுன்னு. ஆனால் அன்னைக்கு அப்போ இதில் டிஸ்டர்ப் ஆகுறேன். அப்போ தான் டிசைட் பண்ணுறேன், ஓகே திரும்ப நம்ம ஏற்கனவே இருந்த டிசிஷனே கரெக்டு தான். என்ன கரெக்டு தான், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் உலகத்தில் உள்ளது, நமக்கு வேலைகள் எவ்வளோ இருக்குது, இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், இது நமக்கு தேவையில்லைன்னு முடிவு எடுக்கிறேன். அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக அப்படி தான் இருக்கிறேன். என் கை கரைப்படாத கையாக இருந்தது, வேறு வழி இல்லாமல் எங்கள் அப்பாவுடைய கம்பல்ஷனால் போன வாட்டி ஓட்டு போட்டேன். போன வாட்டியோ இல்லை அதுக்கு முன்னாடி 2 வாட்டி ஓட்டு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவும் எங்கள் அப்பாவுடைய கம்பல்ஷனால். ஆமாம், இது வரைக்கும் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். இந்த எலெக்ஷன் நான் யாருக்கு ஓட்டு போட போகிறேன்னு சொல்ல போகிறேன், அதுக்கு தான் இந்த வீடியோ. சரியா? இவ்வளோ தூரம் நான் இதுக்கு சொல்லணுமா சொல்ல வேண்டாமா அதெல்லாம் தெரில. ஆனால் ஆஸ் அ கிறிஸ்டியன் நான் நினைக்கிறது, உண்மையிலே இந்த உலகத்தில் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, நான் செய்ய வேண்டிய வேலைகள். இந்த உலகம் நான் பேசுகிறது, இந்த ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணும் விதத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த எலெக்ஷன் கேம்பெயின், பாலிட்டிக்ஸ் எல்லாமே. யூடியூப் ஷார்ட்ஸ், வேறு என்ன பிஸ்னஸ், ஒர்க்கு, இல்லை எதை வேணால் எடுத்துக்கலாம். எல்லாமே நம்மளை இந்த ராஜ்யத்துலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி கூட்டு போகிறதுக்கு தான் இருக்குது. சரியா? அதனால் இந்த எலெக்ஷனை ஓரம் வச்சுட்டு நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில், ஏன்னா பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் நடைபெறுவது போல் பூலோகத்துலேயும் உம்முடைய சித்தம் நடைபெறுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாகனா, இங்கே திமுக வந்தால் இவருடைய ராஜ்யம் இப்படிலாம் சர்ச் ஃபாதருங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரியா? சிஎஸ்ஐ மெயினாக அப்படி இல்லை. உம்முடைய ராஜ்யம் வருவதாகனா என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்லன்னு சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவலாக அவருடைய கிங்டம் இன்னும் அதிகமாக இங்கே வரட்டும் அப்படின்னு நம்ம இதை நோக்கி ஓடலாம். இது வேண்டான்னு சொல்கிறேன். அப்போ கடைசி வரைக்கும் நீ யாருக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். எரிகிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு செலக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. சரியா? அது முழு மூச்சாக இது அரசியல் இவங்க ஜெயிக்கணும், இவங்க வந்துடணும், இவங்க வந்தால் ஏதோ நல்லது நடந்துடும், ஒன்றும் இல்லை. யார் வந்தாலும் வராட்டாலும் நடக்கிறது தான் நடக்கும். ஸோ என்னுடைய கடமை ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய அப்பா கண்டிப்பாக எலெக்ஷன் அன்றைக்கி வா ஓட்டு போடலான்னு கூட்டு தான் போவாங்க. வர முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், கூட போக தான் செய்வேன். ஸோ அதன் அடிப்படையில் நான் கண்டிப்பாக இந்த 2 பேருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்க மாட்டேன். எந்த 2 பேருக்கு, டிஎம்கே ஏடிஎம்கே கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த கொல்லி எரிஞ்சு புகஞ்சு கண்ணெல்லாம் எரியுது, ஆஸ்மாவே வரப்போகுது, புகையுது, எரிய மாட்டேது, புகையுது. அதனால் இந்த 2 கொல்லியில் ஏதாவது ஒரு கொல்லிக்கு வாய்ப்பு கொடுப்பேன். எந்த கொல்லி ஜெயிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அந்த கொல்லிக்கு வாய்ப்பு கொடுப்பேன். அது வந்தால் வருது, வரலைன்னா போகுது. அது எனக்கு எந்த ஒரு இதையும் தரப்போகிறதில்ல. இப்படி தான் நான் என்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவேன். எரிகிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு உங்களுக்கு எப்படி தோணுதோ, எந்த கொல்லி வந்தால் நல்ல கொல்லியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த கொல்லிக்கு போடுங்க.